உபத்திரப்படும் திருச்சபைகளின் ஞாயிறு. இந்த ஞாயிறை நாம் எல்லோரும் அனுசரிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே ரிச்சர்ட் உம்ரான் என்ற ஒரு ஊழியக்காரர் தான். நம்மள ஒரு சில பேருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பல பேருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இவர் 1909 ஆண்டு மார்ச் 24 ரொமானியா என்ற ஒரு ஊர்ல பிறந்தாரு. இவர் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய வைராக்கியமான தேவ பயமுள்ள உண்மையான ஒரு ஊழியக்காரர். இவர் பிப்ரவரி மாதம் 17 2001 ஆண்டுல மரித்தும் போனாரு. இவர் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஒரு புக்கையும் எழுதியிருந்தாரு. அந்த புக்ல இவர் வாழ்க்கையில ஒரு நேர்மையான தேவ பயமுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கும்போது இவர் சந்திச்ச சவால்கள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அவருடைய வாழ்க்கை வரலாறா இதுல எழுந்திருட்டாரு. ஒரு நாள் ரிச்சர்ட் உம்ரானும் அவரோட ஒய்ஃபும் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு நிறைய போதகர்கள், நிறைய ஊழியக்காரர்கள், இவங்க எல்லாத்தோட சேர்த்து நிறைய அரசியல்வாதிகளும் வந்திருந்தாங்க. அப்போ ரஷ்யாவை ஸ்டாலின் என்ற ஒரு மனுஷன் தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தான். அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிசம் சர்ச்சஸ் பாலிட்டிக்ஸோட காம்ப்ரமைஸ் ஆகி ஒத்து போன நாட்கள். அப்போ அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்த ஒரு போதகர் எழுந்திருச்சு நின்று நம்ம ஸ்டாலினை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார். என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, ஸ்டாலின் ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு நல்ல அரசியல்வாதி, பைபிளில் போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்டாலின் பண்ணதான், ஸ்டாலின் தேவனால் அனுப்பப்பட்டவர், ஸ்டாலினுக்கு பைபிளில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லா பொய்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே கான்ஃபரன்ஸில் உட்காந்துருந்த நம்ம ரிச்சர்ட்டுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இந்த தேவ தூஷணத்தை ஏற்றுக்கவே முடியல, தாங்கிக்கவும் முடியல. பயங்கரமாக மனசு உடஞ்சி அங்கேயே அழுந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம ரிச்சர்ட் உம்ரான் அவங்களோட ஒய்ஃபை பார்த்து, நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப சாதாரணமான ஜனங்கள். ஒருவேளை நான் இதெல்லாம் தப்புன்னு போய் அங்கே சொன்னாலோ இல்லை தட்டி கேட்டாலோ இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? அதற்கு ரிச்சர்ட் உம்ரானோட ஒய்ஃப் அவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல தேவ தூஷணம் நடந்து கொண்டிருக்கும் போது தன்னோட உயிரை பற்றி யோசிச்சு பயந்து மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் யோசிக்கிற ஒரு கோழை என் வாழ்க்கையில புருஷனா இருக்கிறதுக்கு பதிலா அதே தேவ தூஷணத்தை தட்டி கேட்டு உயிரிழந்த ஒரு புருஷனை இழந்துட்டு வாழ்ற மனைவியா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. மனைவி சொன்ன அந்த வார்த்தை ரிச்சர்ட் உம்ரானுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துச்சு. உடனே ரிச்சர்ட் உம்ரான் அந்த பெரிய கான்ஃபரன்ஸில் எழுந்திருச்சு நின்று எல்லா ஊழியக்காரர்களுக்கு முன்னாடியும் அந்த போதகர் போதித்தது அனைத்துமே வேதத்துக்கு அப்பாற்பட்டது, எதுவுமே உண்மை இல்லைன்னு மிகவும் தைரியத்தோட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த போதகர் போதிச்சது என்னன்னா, கம்யூனிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ஒன்று, ரெண்டுமே சமம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே பொய்ன்னு அவரோட ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிச்சர்ட் உம்ரான் திரும்பவும் ஒரு தடவை சொன்னார். இதை கேட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்த எல்லா ஊழியக்காரர்கள், போதகர்கள் எல்லாருக்குமே ரிச்சர்ட் உம்ரான் மேலே பயங்கர கோபம். இவர்கள்லாம் தாண்டி அங்கிருந்த அரசியல்வாதிகளுக்கு, பொதுவாக முக்கியமாக கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி கோபம் ஆயிடுச்சு. எல்லாருமே ரிச்சர்ட் உம்ரான் மேலே ஒரு கண்ணை வச்சாங்க. அந்த கான்ஃபரன்ஸும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 29 ரிச்சர்ட் உம்ரான் வேலையா வெளியே போகும்போது திடீர்னு கம்யூனிஸ்ட் ஆட்களால் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவர் எங்கே போனார், என்ன ஆனார், உயிரோடு இருக்காரா என்ற எந்த ஒரு தகவலுமே அவரோட குடும்பத்துக்கும் அவர் சுற்றி இருந்த யாருக்குமே கிடைக்கல. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் ரிச்சர்ட் உம்ரானை கடத்தி போலீஸ் ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த போலீஸ் ஆட்கள் அவரை படாத கொடுமைகள், சித்திரவதைகள், கஷ்டங்கள், அடி அப்படின்னு
எல்லா கொடுமை, எல்லா வலி, எல்லா சித்திரவாதத்தையும் ஒரு 7 வருஷத்துக்கு ரிச்சர்ட் உம்ரானுக்கு கொடுத்தாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ரிச்சர்ட் உம்ரானை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நாள் கூட வெளியேல, மறுபடியும் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த தடவையும் அதே 7 வருஷம். மொத்தமாக ரிச்சர்ட் உம்ரான் ஜெயிலில் மட்டுமே 14 வருஷம் இருந்தார். இந்த 7 வருஷம் அவருக்கு இன்னும் கொடுமையாக, இன்னும் சித்திரவாதத்தை தான் கொடுத்துச்சு. எந்த அளவுக்குன்னா, டெய்லி அவரை ஒரு ரோடால் அடிப்பாங்க. அந்த அடி எந்த அளவுக்கு இருக்குன்னா, அடிக்கும் போது எல்லாமே அவருடைய உடம்புல ஒவ்வொரு துவரங்களாக விழுற அளவுக்கு அந்த அடி இருந்துச்சு. பகலில் ரோடால் அடித்தாங்கன்னா ராத்திரி ஆணி நிறைஞ்ச ஒரு பாக்ஸுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அந்த பாக்ஸில் அவரால் தூங்க முடியாது, நவர முடியாது, ஏன் மூச்சு கிட விட முடியாது. மூச்சு விடுற கேப்பில் அவருடைய உடல் கொஞ்சம் நவந்தாலும் அங்கே குத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆணியும் அவர் உடம்புல குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிடும். ரோட்டில் அடித்த வழியே ரொம்ப கொடுமையாக இருக்கும்னா, இந்த வழியும் சேர்த்து அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ அடி, இவ்வளோ கொடுமைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஒன்று, ரிச்சர்ட் உம்ரான் கம்யூனிசம் தான் பெஸ்ட், குட் அப்படின்னு ஒத்துக்கணும். இன்னொன்று, ரிச்சர்ட் உம்ரான் கூட இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் ஊழியக்காரர்கள் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கம்யூனிஸ்ட் மக்கள்கிட்ட சொல்லிடணும். இது 2 தான் அவங்க வச்ச கோரிக்கை. ஆனால் எவ்வளோ அடித்தாலும், எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் இந்த ரிச்சர்ட் உம்ரான் தாங்குறாரே தவிர என்ன உண்மைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால ஜெயிலருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ அவன் என்ன யோசிச்சானா, இவரை இப்படிலாம் கேட்டால் உண்மை வராது, இவரை நம்ம வேற மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே ஜெயிலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் ரிச்சர்ட் உம்ரான் கிட்ட அந்த ஒய்ஃபை காட்டல. அந்த ஒய்ஃபையும் பயங்கரமாக அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அந்த ஒய்ஃபோட கதறல், அழுகை, இது மட்டும்தான் ரிச்சர்ட் உம்ரான் காதுக்கு கேட்டுச்சு. ரிச்சர்ட் உம்ரான் ஒரு புருஷனா பயங்கரமாக மனம் உடைஞ்சு கவலைப்பட்டு அழுந்தாரு. ஆனால் அப்பயும் அவர் ஜெபம் மட்டும்தான் பண்ணாரே தவிர எந்த உண்மையும் அவர் சொல்லலை. ஜெயிலருக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமா போய் ரிச்சர்ட் உம்ரானோட ஒரு 7-8 வயசு இருக்கும் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த தடவை அந்த பையனை ரிச்சர்ட் உம்ரான் இருக்கிற அதே சிறைச்சாலை, அதே அறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த பையனை கை கால்களை கட்டி தொங்க விட்டு பயங்கரமாக அடித்தாங்க. அந்த பையன் அந்த வழி தாங்க முடியாமல் அப்பா அப்பா அப்பான்னு அழுது கொண்டே கத்திக்கிட்டே இருந்தான். பையன் அழுவுறதையும் பையன் வேதனை படுறதையும் தாங்க முடியாமல் ரிச்சர்ட் உம்ரான், நான் சொல்லிடுறேன், என் மகனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினாரு. அப்போ அந்த மகன், அப்பா தயவு செஞ்சு எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க, இந்த வலி, இந்த கொடுமை, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான், அதுக்கப்புறம் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அங்கே போய் நான் தேவனோட சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நாங்கள் போகும்போது மறுதளிச்சனோட ஒரு பையன் வந்திருக்கான்னு நான் அடையாளப்படுத்தக்கூடாதுப்பா, தயவு செஞ்சு இதை சொல்லிடாதீங்க, கொஞ்ச நேரத்தில் நான் இந்த வழியை தாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு ரிச்சர்ட் உம்ரானோட பையன் கதறினான். இந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜெயிலருக்கு மிகவும் கோவம் வந்து ஒரு பெரிய ராட் எடுத்து அந்த சின்ன பையனோட நெத்தியிலே அடிச்சிட்டாங்க. அடித்த மறுகணமே ரிச்சர்ட் உம்ரானோட மகன் ரிச்சர்ட் உம்ரானோட கண்ணு முன்னுக்கே துடிச்சு இறந்து போனான். ஒரு மனிதரால, ஒரு சாதாரண ஊழியக்காரரால, ஒரு சாதாரண மனுஷரால தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா உபத்திரவங்களையும் இந்த ரிச்சர்ட் உம்ரான் சந்திச்சாரு. ஆனால் அப்போ கூட இந்த ரிச்சர்ட் உம்ரான் ப்ரே மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் அந்த காவல்காரன் திடீர்னு ரிச்சர்ட் உம்ரான் அறைக்குள்ளே பூந்தான். அப்போது ரிச்சர்ட் உம்ரான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜபிச்சு கொண்டிருந்தார். அப்போ அந்த ஜெயிலர் ரிச்சர்ட் உம்ரானை பார்த்து, இன்னும் எதுக்காக ஜபிக்கிற, யாருக்காக ஜபிக்கிற,
உன் மனைவியை அரெஸ்ட் பண்ணிட்டோம், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், உன் பையனை உன் கண்ணு முன்னிக்கு துடி துடிக்க கொன்னுட்டோம், இன்னும் யாருக்காக ஜெபிக்கிற, எதுக்காக ஜெபிக்கிறேன்னு அந்த ஜெயிலர் ரிச்சர்ட் உம்ரானை பார்த்து கேட்டாராம். அப்போ ரிச்சர்ட் உம்ரான் கண்ணை திறந்து அவரை பார்த்து, நான் உனக்காக தான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாராம். இன்றைக்கு இங்கே இருக்கிற தேவ ஜனங்களே, நமக்கு தேவ நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்பு தங்கி இருக்கிறார். ஆனால் நம்ம முழங்கால் போடுறோமா? இந்த ரிச்சர்ட் உம்ரான் கதை நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவர் எப்படி கர்த்தர் நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்தாரோ அப்படியே நம்மளும் இன்றைக்கு ஜெபிக்கிறோமா? இல்லை, நம்மளால் முழங்கால் நிற்க முடியவில்லை, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியவில்லை, எந்த ஒரு அர்ப்பணத்தையும் தேவனோட உள்ள உறவையும் இந்த மாதிரி தெய்வ மனுஷர்கள் அசைக்க முடியவில்லை. இவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தேவனிடத்தில் முழங்கால் இடுவதை அவர்கள் தவிக்கவில்லை. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இங்கிருக்கிற வாலிபர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தரிடத்தில் ஜெபிப்போமா? உங்களுக்கும் நீங்கள் அறிந்த ஆத்மங்களுக்கும் மற்றும் உங்களை துன்புறுத்தியவர்களுக்கும் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறவன் மரித்தாலும் அவனோட ஜெபம் மரிப்பதில்லை. இந்த வழிகள்